श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம். ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிம் ஷృணு. ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஷృணு. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ஒருத்தருக்கு என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு உணவு வகைகளில் எப்படி பிரியமானதை இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுலேயும் 3 விதமான உணவு வகைகள் ஒருத்தருக்கும் பிரியமாக இருக்கும். இந்த ஸ்ரத்தாத்ரயம் அப்படின்னு சொல்லும்பொழுது போன 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் பெருமாள்? ஒருத்தருடைய ஸ்ரத்தையும் 3 விதமாக இருக்கும். ஸ்ரத்தை 3 விதமாக இருக்கும்னு சொன்னால் சாத்விக ஸ்ரத்தை, தாமச ஸ்ரத்தை, அப்புறம் ராஜச ஸ்ரத்தம். ராஜச ஸ்ரத்தை என்ன சொன்னால் என்ன? அதில் ஒரு பூதகணங்களை பிடிச்சிக்கிற மாதிரியோ யக்ஷராட்சசர்களையே பூஜனை பண்ணுற மாதிரியோ இருக்கும் அவளோட ஸ்ரத்தை என்றது. சாத்விக ஸ்ரத்தம் என்ன சொன்னால் அதில் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய விதிமுறைகள், அதுபோல் பூஜனம், அதுபோல் யாகம் யஜ்ஞம் அதெல்லாம் சாத்விக ஸ்ரத்தையில் சேர்த்திக்க அப்படின்னு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தார். ஆனால் அதுபோலவே இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு ஆகாரம் ரொம்ப பிடிக்கிறது. எப்படி ஆகாரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சாத்விக குணமுடையவர்களுக்கு இதுபோல் ஆகாரம், ராஜச குணமுடையவர்களுக்கு இதுபோல் ஆகாரம், அதுக்கப்புறம் தாமச குணமுடையவர்களுக்கு இப்படி ஒரு ஆகாரம். அந்த ஆகாரத்தில் இருக்கிற உணவு வகையோட அந்த ருச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள ஆகாரத்தை எடுத்துட்டால்தான் நம்மளால் தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? சாத்விக குணங்கள் மேலோங்கி இருக்க முடியும். சாத்விக குணங்கள் மேலோங்கி இருந்தால் தான் சாஸ்திர கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு நம்மளுக்கு சில வேலைகளெல்லாம் செய்யணும்னு தோணும். இல்லாட்டா ஸ்வபாவத்தில் என்ன பிடிக்குமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துண்டா அப்போ என்ன பண்ணோம்? சாஸ்திர கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்ற அபிப்பிராயம் இருக்காது. அதனால் அந்த செய்யக்கூடிய வேலைகளில், செய்யக்கூடிய ஜப தபங்களில் நம்மளோட ஈடுபாடு மாறுபடும். அதனால் நம்ம சாப்பிட்ற உணவு நிச்சயமாக நம்மளுடைய குணாதிசயங்களை மேம்படுத்தும் அப்படின்ற அந்த கருத்தை பெருமாள் இந்த ஸ்லோகத்துலேருந்து அடுத்தது ஒரு 3 ஸ்லோகத்தில் அப்படி தான் வலியுறுத்தி சொல்ல போகிறார். அதனால் சர்வஸ்ய ஒவ்வொருவருக்கும் பிரியஹ ஆகாரஹ, பிரியமான ஆகாரம் கூட 3 வகையாக உள்ளது. த்ரிவிதா பவதி 3 வகையாக உள்ளது. ததா அவ்வாறே யஜ்ஞா தபா தானம், யஜ்ஞமும் தவமும் தானமும் கூட அவற்றுள் உள்ள இமம் பேதம், இந்த பேதத்தை ஸ்ருணு கேட்டுக்கோ அப்படின்னு. ஆகாரம் சாப்பிட்றதுக்கு 3 விதமான சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதுபோலவே அவள் செய்கிற யஜ்ஞம் தானம் தபம் இருக்கே அதுக்கு கூட 3 விதமான பேதங்கள் இருக்குது. அடுத்த ஸ்லோகத்துலேருந்து வரிசையாக சொல்லி கொடுக்குறேன், அதை நான் கவனமாக கேட்டுக்கோ அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதாவது சாத்விக குணம் இருக்கணும்னு சொன்னால் அதற்கு எது போல முயற்சிகளை செய்ய வேண்டும். நமக்கு சுபாவத்திலே ரொம்ப சிலதெல்லாம் பிடிக்கும், ஆகாரத்தில் வித்தியாசமானது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆகாரத்துக்கு எப்படி சாப்பிட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட குணாதிசயங்கள் மேம்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய யாக யஜ்ஞங்கள் தபம் இருக்கே அதுலேயே நம்மளோட குணாதிசயங்கள் அதில் வெளிக்காட்டும். நம்மளுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வெளியில் காட்டும் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்துலேருந்து அடுத்த 3 ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்றத விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.